மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் லெசன் பார்த்திங்க இல்லையா, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகள், அந்த லெசன் சீர்திருத்த இயக்கங்கள், அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் இதுவுமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க முக்கியமான 3 பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பர்சனோட பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாம்ஸில் 3 பேர்த்தையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் 3 பேர்த்த பற்றியுமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லுவாங்க, இல்லைனா ராமலிங்க அடிகள்னு சொல்லுவாங்க, இல்லைனா வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கான பேர் 3 இருக்கனால எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். ராமலிங்க அடிகள்னாலும் இவர் தான், ராமலிங்க சுவாமிகள்னாலும் இவர் தான். அதனால் கொஷின் தப்பு இருக்குன்னு மாற்றிக்க வேண்டாம். ஓகேங்களா? ராமலிங்க சுவாமிகள் வந்துட்டு வள்ளலார் அப்படின்னு தான் எல்லாராலையும் அதிகமாக எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா வள்ளலார் அப்படின்னு தான் தெரியும். சரிங்களா? இவர் எந்த வருடம் பிறந்திருக்காரு பாருங்கள், 1823 பிறந்தார். எந்த வருடம் வந்து இறந்தார் அப்படின்னா 1874. அப்போ அவருடைய பிறந்த ஆண்டு வந்து 1823. எங்கே பிறந்தார் அப்படின்னா சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் அப்படின்ற பிளேஸில் தான் பிறந்தார். சரிங்களா? சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இவர் பிறந்தார். இவங்களுடைய தந்தை வந்துட்டு சின்ன வயசில் இறந்துருவாங்க. சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சகோதரரான வீட்டுக்கு, அதாவது சென்னைக்கு வந்துட்டு இவங்க வந்து குடிபெயர்வாங்க. சரிங்களா? சகோதரர் வீடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும். அங்கே வந்து குடிபெயர்ந்து மேபி கல்வி எஜுகேஷன் கற்றுக்கலான்னு பார்ப்பாங்க. பட் அவங்களோட சூழ்நிலையில் கல்வி கற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் இவர் சொல்லுவார் பார்த்திங்கன்னா, உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இருக்க ஒவ்வொரு லைனுமே கேட்டிருக்காங்கப்பா. எப்படின்னா, உயிர்களுக்கிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாலும் வள்ளலார் தான். இந்த இரக்கம், அடுத்து உங்களுக்கும் உதவி செய்யணும், அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்தாவே வந்துட்டு வள்ளலார் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் செடி கொடி, இந்த இந்த உலகத்தில் வாழ எல்லா உயிர்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் தான். செடி கொடி மேலெல்லாம் கூட அன்பு வச்சுருப்பார். அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன கோட்ஸு ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செடி கொடி எல்லாத்து மேலேயும் அன்பு வச்சுருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொன்னார். ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவார். 1865 வந்து பார்த்திங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த வேத சங்கத்தை சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக வந்து மாற்றிருப்பார். 1866 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சம் ஏற்பட்டு இருக்கும். அதனால் மக்கள் வந்துட்டு பசி பட்டினியினால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக 1867 வந்து பார்த்திங்கன்னா வடலூர் அப்படின்ற இடத்துல சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வடலூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா சாப்பாடு வந்து ஃபுல்லாக யார் எந்த மதத்தினை சேர்ந்தவர் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. யார் அங்கே போனாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உணவு வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவர் நிறைய பாடல்கள் வந்து இயற்றியிருக்கிறாரு. அந்த பாடல்களினுடைய தொகுப்பு வந்துட்டு திருவருட்பா அப்படின்ற பேரில் வந்துட்டு தொகுக்கப்பட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் பற்றினது. இல்லை சும்மா வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் வந்துட்டு அந்த அப்பயே வந்துட்டு பசி, அந்த பஞ்சத்தினால அந்த 1866 பஞ்சம் நிலவுனதுக்கு இவர் எழுதின இந்த நூல் வந்துட்டு ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாசரை பற்றி கொடுத்துருக்காங்க. அயோத்திதாசர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலம் 1845 1914. சரிங்களா? 1845 1914. இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர் மட்டும் இல்லாமல் ஒரு சித்த மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்த மருத்துவர் மற்றும் பத்திரிகையாளர். இவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி 4 மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். என்னென்ன மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி 4 மொழியுமே நல்லா பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக பாடுபட்டவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வந்துட்டு விடுதலை பெற ரொம்பவே இது பண்ணியிருந்திருப்பார். ஒடுக்கப்பட்டவர்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணியிருப்பார். அவங்களும் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துகிட்ருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த
இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு சபா மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்வைதானந்த சபா. அயோத்திதாசர் வந்து ஏற்படுத்திய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அத்வைதானந்த சபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1882 அயோத்திதாசர் ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்டு ஜான் திரவியம் இவங்க 2 பேரும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 1882 அயோத்திதாசரும் அவருடைய ஃப்ரெண்டு ஜான் திரவியமும் வந்துட்டு திராவிடர் கழகம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கடுத்தது 1885 அவர் திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழை வந்து வெளிவிட்டிருப்பார். திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழை வெளிவிட்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை 1891 நிறுவியிருப்பார். இதனுடைய முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றிருக்கும்னா நீலகிரியில் நடைபெற்றிருக்கும். முதல் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்னா நீலகிரியில். இந்த பேராகிராஃபில் சொன்ன ஒவ்வொரு கொஷினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவரை பிரம்ம ஞான சபை, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வாராந்திர பத்திரிகையும் வந்துட்டு 1907 வந்து நிறுவியிருப்பார். 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை வந்து வார இதழை வந்து நடத்தியிருப்பார். ஒரு வருடம் கழித்து இந்த பத்திரிகையினுடைய பெயர் வந்துட்டு தமிழன் அப்படின்னு வந்து மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? தமிழன் அப்படின்றது மாற்றப்பட்டு இருக்கும். நம்ம பிரம்ம ஞான சபையை தோற்றுவிச்சவங்கன்னு முன்னையே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஹெச்எஸ் ஆல்காட் அண்ட் பிளவட்ஸ்கி இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தரான ஹெச்எஸ் ஆல்காட்டை ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இவர் பௌத்த மதத்தை தழுவுறதுக்காக இலங்கை வரையிலும் வந்துட்டு பயணம் செய்வார். சரிங்களா? இலங்கை போயிட்டு அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பௌத்தத்தை வந்துட்டு தழுவிக்குவார். எந்த வருடம்னு பாருங்கள், 1898. அவருடைய ஆல்காட் மூலியமாக அவர் எப்போ இலங்கைக்கு போனார் அப்படின்னு கூட ஒரு கொஷின் கேட்கலாம். 1898. அப்புறம் பௌத்த மதத்தை மாறிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை சென்னையில் வந்து தோற்றுவிச்சிருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதழ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறக்குற வரையிலுமே வந்துட்டு ரன்னிங்லேயே இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ 1907 ஸ்டார்ட் பண்ண ஒரு பைசா தமிழன் வந்துட்டு 1914 அவர் காலமாகும் வரையிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் அந்த லைன்ஸை சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த பிராமணர்கள் அல்லாதவர்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான திராவிடர், அதாவது ஜாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களை சொல்லணும் அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்துட்டு இவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இங்கே நியூ புக்கில் கொடுக்கல, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. வைகுண்ட சுவாமிகளும் வந்துட்டு மிகவும் முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சாமித்தோப்பு அப்படின்ற இடத்துல வந்துட்டு பிறந்திருப்பார். சரிங்களா? சாமித்தோப்பு அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பார். இவரும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்துட்டு முடிசூடும் பெருமாள் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இது உயர் ஜாதி இந்துக்களால் வந்துட்டு ரொம்ப பெயரை மாற்றுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணதுனால அவருடைய பெயரை வந்துட்டு அவங்க முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. சரியா? அப்போது அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா முடிசூடும் பெருமாள் தான். ஆனால் மற்றவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ண காரணத்தினால முத்துக்குட்டி அப்படின்னு வந்துட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இவரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உயர் ஜாதியினர் ஜாதி மறுப்பால் ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்பட்டவராக இருப்பார். உயர் ஜாதியினரும் தாழ் ஜாதியினரில் யாரும் கிடையாது, இங்கே எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட சுவாமிகள் சொன்ன ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, ஆங்கில ஆட்சியை வந்துட்டு வெள்ளை பிசாசுகளின் ஆட்சினும் திருவிதாங்கூர் அரசினுடைய ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது வைகுண்ட சுவாமிகள் வந்துட்டு ஆங்கில ஆட்சியை வந்துட்டு வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, அதே வந்துட்டு திருவிதாங்கூர் அரசினுடைய ஆட்சியை வந்துட்டு கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராடுவார். கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு, கல்வி கற்றுக்கிறதுக்கு, அந்த ஜாதி பேதம் இல்லாமல் வந்துட்டு அனைவரும் சமம் அப்படின்ற கோட்பாடை எடுத்து வைக்க ரொம்பவே முயற்சி பண்ணுவார். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1833 ஜாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியானத்தை வந்து சாமி தோப்பில் வந்துட்டு ஒரு தியானத்தை தொடங்கியிருப்பார்.
சரிங்களா. அதனால் ஒன்றும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இவரை எல்லாருமே வந்துட்டு மரியாதையாக ஐயான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஐயா அப்படி இல்லைன்னா தந்தைன்னு சொல்லுவாங்க. அவருடைய சமய வழிபாட்டு முறையை வந்துட்டு ஐயா வழி, அவர் ஃபாலோ பண்ணுற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க எல்லாம் ஐயா வழி அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவருடைய அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு நூலாக திரட்டப்பட்டிருக்கு. அந்த நூலோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா அகில திரட்டு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. அகில திரட்டு. இந்த 3 பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகளில் ரொம்பவே முக்கியமானவங்க. அதாவது ஜாதி ரிலேட்டடாவோ அல்லது வந்துட்டு முக்கியமாக ராமலிங்க அடிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எழுதிய திருவருட்பா அப்படின்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைவர்களை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அந்த சைவர்கள் வந்து அந்த பாடலை மறுப்பா, அதாவது அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கண்டனம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட தமிழ்நாட்டோட சீர்திருத்தவாதிகள் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெசன் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.